இவன் சரியான காமெடி யோகி பாபு அவனை எடுத்து வச்சுட்டு போங்க டைலாக்ல தலைவர் முன்னாடி இன்று முதல் நான் தொட்டதெல்லாம் தொடங்கணும். நான் நினைச்ச காரியம் எல்லாமே நிறைவேறணும். 2 வருஷமா என்னை வச்சு செஞ்சிட்டேன். உன் புள்ளியால முடியலப்பா. உன் கண்ணை திறந்து உன் வாயும் திறந்து உன் சன்னுக்கு கருணை காட்டுப்பா. 20 கிலோமீட்டர் தாண்டி மாரியம்மன் கோயில்ல பூமதி திருவிழா. எல்லாரும் நகை நட்டோட குடும்பமா வருவாங்க. நான் நிறைய ஆசைப்படல. ஏதோ 10 20 சவரம் அடிச்சா மட்டும் போதும். அதான் உங்ககிட்ட உத்தரவு கேட்டு போலான்னு வந்தேன். பள்ளி உத்தரவு கொடுத்தாதான் நான் இங்கிருந்து போவேன். பாடுப்பா அப்படியே ஓரமாவா ஓரத்துலவா. சார் வணக்கம் சார். என் பையனுக்கு நீங்கள் பிறந்த நாள், அதான் அப்படியே குலசாமி கோயில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கேன் சார். குலசாமி 4 வரையும் ஒரே பைக்கில் வர சொல்லிச்சா? ஆமாம் சார். எது? அப்படி இல்லை சார். சொல்லுங்க சார். இந்தாங்க சார். என்னது? ஏற்கனவே 2 இடத்துல பிடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன அன்பளிப்பு. இது என்ன ஓவர் லக்கேஜ்? அது புதுக்கோட்டை சிட்டிக்குள்ள ஒரே தண்ணி பிரச்சனையா இருக்கு சார். அதான் ஊருக்கு போயிட்டு வரும்போது அப்படியே இதையும் எடுத்துட்டு போய் அலசிட்டு வந்துருந்தேன். ஓ, காலையிலேருந்து யாரும் என்ன சாப்பிடல சார். ஒய்ஃபுக்கு வேற ஒரே தலைவலி. ஒய்ஃபுனாலே தலைவலி தானே சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ அங்கிள். எனக்கு சேர்த்து சாமி கொடுத்துருக்கோம். சேஃப்டியா போ. தேங்க்யூ சார். வரேன் சார். ஏய் சீக்கிரம் பாருங்கடா. நசனசன் இதான் முடிச்சுனே. சொத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பில், சொந்தத்தை சேர்த்து வைக்கிறது சேமிப்பு. என்னென்னவா? சொந்தத்துக்குள்ளேயே தோத்து போக தயாரா இருக்கணும்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஓஹோ அப்படியா? போதுமா? அம்மா நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த சொந்தக்காரங்க மாதிரி வீணாம் போனவங்க எவனுமே கிடையாது. நம்மளை வாழ விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க. அவனுங்களுக்கு எல்லாத்துலேயும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கணும். அவனுங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வசனம் எழுதுறவங்களெல்லாம் கையை பிடிச்சி ஒடிக்கணும். சொந்தமா சொந்தம், மண்ணாங்கட்டி சொந்தம்.